தேர்தல் முடிந்ததும் சிறைதான். ஸ்டாலினுக்கு அதிர்ச்சியை குழப்பிய வீடியோ. தமிழக பாஜக சமூக பக்கத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருப்பதுதான் மக்களிடம் மாற்றத்தை நோக்கி நகர்ந்துள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நடக்க இன்னும் 18 நாட்களே உள்ள நிலையில் திமுகவில் உள்ள கூட்டணி கட்சிகள் எல்லாம் தொய்வடைந்து மக்களை சந்தித்து பிரச்சாரம் செய்து வருகின்றன. திமுகவை எதிர்த்து கட்சியை துவங்கிய வைகோ, விஜயகாந்தின் தேமுதிக, கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் என அனைத்து கட்சிகளுமே திமுகவை வீழ்த்த வேண்டும், அகற்ற வேண்டும் என்ற நோக்கத்துடன் கட்சியை துவங்கியது. ஆனால் இன்று அந்த கட்சியுடன் கூட்டணி அமைத்து வரும் சட்டசபை தேர்தலை திமுக தயாராகி வருகிறது. மேலும் கலைஞர் கருணாநிதி, அதன் பிறகு ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் என 3 தலைமுறைகள் தமிழகத்தில் ஊழல் செய்து கொள்ளையடித்து கோபாலபுர குடும்பம் செழிப்பாக இருப்பதாகவும், கடைசி வரை இவர்களுக்கு வாக்களித்த மக்கள் நடுத்தெருவில் இருப்பது போன்ற வீடியோவை வெளியிட்டுள்ளது. ஒரு பக்கம் திமுக அமைச்சரவைகள் அனைத்து மந்திரிகளும் ஊழல் செய்து இருப்பதாகவும், அவர்கள் மீது அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை என்று பல வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் வரும் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுக்கு பின் அனைவரது மீதும் விரைவில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு சிறைக்கு செல்வார்கள் என்றே கூறப்படுகிறது. தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகளாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தான் உள்ளது. எங்கு பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை சம்பவம் அதிகரித்துள்ளது. இதன் பின்னணியில் திமுகவை சார்ந்தவர்கள் தான் இருக்கின்றனர் என்பதை மையப்படுத்தி தமிழக பாஜக வீடியோ வெளியிட்டுள்ளது. இந்த வீடியோ தற்போது சமூக பக்கத்தில் வைரலாகி வருகிறது. விரைவில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி நடைபெறும் என்றே கூறப்படுகிறது.